இந்த வேளையில் நாம் இந்த மிஷனரி ரெஜிஸ்டரை ஆராதனை நடத்துவோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களை உச்சம் ஆகியால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம் செய்வோம். இந்திய மிஷனரி சங்க நிர்வாகத்தில் தன்னை மிஷனரியாக ஒப்புக் கொடுத்திருக்கும் திருமதி பெண்ணரசியோடுக்காக நாம் கர்த்தரை துதித்து இவருடைய தேவன் நமது ஊழியத்திற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று ஜெபிப்போமாக. சர்வ வல்லமை தேவனே, சர்வங்களை ஈகிறவரே, பரிசுத்த ஆவியினால் திருச்சபையில் வெவ்வேறான பணிவிடைக்காரரை நியமித்திருக்கிறவரே, சந்தாலி பெங்காலி ஆதிவாசி மத்தியில் மிஷனரி ஊழியத்திற்கு இப்போது அழைக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு இந்த ஊழியக்காரை கிருபையினாக கண்ணோக்கியோடும் நாமத்துக்கு மகிமை உண்டாகும் பொருட்டு தங்கள் வார்த்தையினால் கிரியையினால் எவ்வளவில் உண்மையாக தொடர்ந்து பணிவிடை செய்ய முடியும். பரிசுத்தாவியினால் இவரை நிரப்பி பரிசுத்த நடத்தினால் இவரை அலங்கரிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பரிசுத்தாவியோடு சதா காலம் செய்து கரசாலிகள் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஊழியர் தற்பரிசோதனை நேரம். இயேசு கிறிஸ்துவை ஏக ஆண்டவராகவும் உங்கள் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையில் முன்மாதிரியாக வாழ்ந்து நீங்கள் உபதேசிப்பதில் எச்சரிக்கையாக பகைவர்களை நேசித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து குடும்பமாக உங்களை அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு சாட்சியாய் நிறைந்திருந்து திருச்சபை மற்றும் இந்திய மிஷனரி சங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வரும் நாட்களில் தொடர்ந்து பணியாற்றியுள்ளார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வாஞ்சிக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய பலத்தை சக்தியை மறுபடி உலகில் தொடங்கிய தம்முடைய கிரியைகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முற்றுமுடிய நடத்துவாராக. ஊழியருக்கான பிரஸ்தி ஜெபம். சித்தமானவர்களோடு தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கவோ துன்பத்தை சந்திக்கவோ உயர்த்தப்படவோ தாழ்த்தப்படவோ எதுவானாலும் உமது சித்தத்தை நான் தொடர்ந்து நிறைவேற்றுவதை பூரணமாக ஒப்புக் கொடுக்கிறேன். மகிமையும் கிருபையும் நிறைந்த பிதாவே, நீ என்னுடையவர், நான் உம்முடையவர். என் மூலமாக உமது சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆமென். இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் குரோர் பணித்தளத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கும் அவருக்காக ஒரு நாள் வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்கும் அர்ப்பணித்திருக்கிற திருவண்ணரசி ஆகிய உன்னை மிஷனரியாக அறிமுகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரை பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். இப்புத்தகத்திலே இருக்கிறவரை இன்னும் கவனமாக படிக்கும். உன்னால் ஏற்றளவு தேவ கிருபையின் சுவிசேஷத்தை இன்னும் அநேகருக்கு போதித்து விசுவாசம் உள்ள பரிசுத்த ஜீவியத்திற்கு முன்மாதிரியாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருப்பீராக. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தெல்லாம் வேதத்தை குறித்து மேன்மை பாராட்டப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல,
கிறிஸ்துவை எனக்கு பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவையால் ஊழியக்காரியால் நினைத்திருந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிறகு அறிவிக்க இந்த சிலுவையை அணிந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, தங்களை ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கும் இவரை கிருபையாக கண்நோக்கிறது. ஒவ்வொரு நாளும் இவரை பலப்படுத்தி அநேக மக்களை உம்மண்டை வழிநடத்த அருள் வைத்து உடைய நாம வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்போது பரிசு வழங்குகின்ற நிகழ்வு திருச்சபை சார்பாக நியமித்திருக்கிற பிரதிஷ்டை செய்திருக்கிற அன்பு ஊழியர் திருமதி பின்னரசிக்கு நம்முடைய திருச்சபை அங்கு திருமணமாக பரிசு அளிக்கப்படும். அதைத் தொடர்ந்து பிரதிஷ்டை ஆரம்பிக்கான நிறைவு ஜெபம் கேட்கப்படும். பரிசுகளை அளித்த திருச்சபை அனைவருக்கும் பற்றிய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். திருவிழை நன்றி ஆண்டவரே, எங்களுடைய நீர்மாணிக்கும் திருச்சபை சார்பாக இந்திய பிசினஸ் சங்கத்தின் ஆண்டவரே சந்தாலி கந்தாலியுடன் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த திருமதி பின்னரசியை பிரதி செய்யக்கூடிய அக்ரவழிக்கு நமக்கு சோதனம். இதற்காக பிரயாசப்பட்ட ஆண்டவரை சபை ஊழியர் திருச்சபை பொறுப்பாளர்கள் திருச்சபை அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கிற காணிக்கை மூலமாக ஆண்டவரை அந்த ஊழியர்களை தேவைகள் சந்திக்கப்படும். இன்னும் உற்சாகமாக ஆண்டவரை அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் நீர் பிறந்தார். ஆண்டவரை கொடுக்கின்ற கணவன் மற்றும் பிள்ளைகள் ஜெபிக்கும் சுவாமி. உங்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்வையும் பிள்ளைகள் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும். கலங்களை விளக்கமாக எடுத்து பிரகாசிக்கும். இன்னும் பல திருச்சபைகளை அவர் உருவாக்கும். பல ஆத்துமாக்கள் விடுதலை கொண்டு சேர்க்க நீர் எழுந்தார். இதற்காக அண்டவரை பிரயாசப்பட்ட பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர் ஒவ்வொருவரும் தகே ஆசோகத்தை பற்படக்காக அவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இதோ இந்த திருச்சபைகளுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். தேவி ஆசோகம் வந்து செல்கிறார் சுவாமி. இது புதிய பலத்தோடு புதிய உற்சாகத்தோடு உடைய பணியை நிறைவேற்றும். இவருடைய குடும்பத்தின் தேவைகள் ஊழலுக்கு தேவைகள் அண்டவை எல்லாம் சந்திக்கப்படும். ஊழலில் இருக்கிற தடைகள் எல்லாம் அகற்றப்படும். இன்னும் அண்டவரை அவருடைய ஊழிய பாதை எல்லை குறித்தியை நீர் இருந்தார். ஆசிரியர் கணவனுக்காக பேழ்ந்த ஜெபிக்கிறோம். ஆசிரியர் தகப்பனே நன்மை குருவை வாழ்வில் உள்ளது நீர் இருந்தார். ஒருவரின் ஊழியம் செய்வதால் பிதாவானவரை கணக்கு கொண்டு சில இறை வார்த்தைப்படி நீர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். இயேசுவின் வழியாக நல்ல பிதாவே. தேவனுடைய இறக்கமுள்ள கிருபையும் பராமரிப்பும் பாதுகாப்புக்கும் உபயோகிக்கிறோம். சர்வசிருஷ்டிக்கும் சிருஷ்டிப்பை பிரசங்கித்து சீசராக சமாதானை புறப்பட்டு போங்கள். திறனாயிருந்து நலவாதை பற்றிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கும் தீமை செய்யாமல் வறுமையை தாக்குங்கள். துன்பப்படுவதை உதவி முடியுங்கள். வாழ்க்கையினால் வார்த்தையினால்
கிறிஸ்துவின் சாயல் அன்பு உங்களில் வெளிப்பட செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் போக்கை வரத்தை ஒருவருக்கு இறுதி அப்பாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேகத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிலைத்திருந்து உங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த கடவுளே.